இந்த வீடியோல ஆனியன் தோசை எப்படி ஊத்த போறோம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதற்கு ஒரு நல்ல பெரிய வெங்காயமா பார்த்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தை நல்லா பொடுசு பொடுசா கட் பண்ணிக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதா கட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா சின்னதா கட் பண்ணும்போது தோசையை திருப்பி போடும்போது அந்த வெங்காயம் வெந்து ஒரு சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அப்புறம் தோசைகள் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 கரண்டி தோசை மாவை ஊற்றி மெலிசா தேய்ச்சி விடாம உத்தாப்பம் ஸ்டைல கொஞ்சம் மொத்தமாவே இருக்கட்டும். மாவு மேல வந்து வேகிறதுக்கு முன்னாடியே வெங்காயத்தை அந்த தோசை மேல அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விடுங்க. வெங்காயத்தை தோசை மேல போட்டதுக்கு அப்புறம் தோசை கரண்டையால அப்படியே தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம தோசையை திருப்பி போட்டாலும் வெங்காயம் தோசையை விட்டு விழாம தோசையிலேயே ஓட்டிட்டு இருக்கோம். தோசை மாவு நல்லா அந்த ஈரப்பதம் மேல காஞ்சதுக்கு அப்புறம் அந்த தோசையை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் அதிகமா வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா நாங்க எங்க வீட்டுல வந்து எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால எண்ணெயோ இல்ல நெய்யோ நாங்க எடுத்துக்கல. நாங்க ஊத்தி இருக்கிறது வெறும் ஆயில்லெஸ் தோசை தாங்க. தோசையை திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. சிம்ல வச்சு வேக விடும்போது ஆனியன்லாம் அந்த ஹீட்லயே நல்லா பாயில் ஆயிருக்கும். நறுக்கு நறுக்குன்னு இல்லாம நல்லா சாஃப்டா இருக்கும். திருப்பி போட்ட ஆனியன் தோசையை எடுத்து மடிச்சு வச்சுக்கோங்க. ஆனியன் தோசை ரெடி. இந்த ஆனியன் தோசைக்கு தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, கார சட்னி இது மூணுமே நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.